இன்றைய தியானம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஏசாயா 43:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்னு சொல்லிட்டு அப்படியே நீ தண்ணீரை கடக்கும்பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாறிட்டேன், என்னுடைய வாழ்க்கை இப்போ யாக்கோபு போல இல்லை, பழைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்ற நமக்கு சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நாம கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான மகனாக மகளாக வாழறோமா? மனுஷர் பார்வையில் ஒருவேளை நம்ம அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு அருமையானவர்களா இராதது போல காணப்படலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. கர்த்தர் சொல்றார், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பார்த்து நீ தான் எனக்கு சொந்த சம்பத்துன்னு சொல்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை, புருஷன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, சொந்த பந்தம் இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்கிற மகனாக மகளாக நம்மை நாம் தத்தம் செய்திருப்போமானால் நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், சகல ஜனங்களிலும், இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற சகல ஜனங்களிலும் நீங்களே, என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரிய, மகனே, மகளே, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லி கர்த்தர் மோசே கிட்ட இந்த காரியங்களை சொல்றார். நீ எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. நம்ம யாரு? பிரியமானவளே, நாம அவருக்கு சொந்த சம்பத்து. நாம யாரு? அவருடைய ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. வேதம் நம்மளை அப்படிதான் பார்க்குது. நம்ம அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதை கை கொண்டு நடந்தா சகல ஜனங்களில் நம்ம தாங்க அவருக்கு சொந்த சம்பத்து. இன்னும் தெளிவாக வாசிக்கணும்னா உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அதை மோசே இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட அப்படியே சொல்கிறாரு. 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். நம்ம திரளான ஜனம்ன்றதுனால நமக்கு இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லலை. பிரியமானவர்களே, நம்ம கொஞ்சமாக தான் இருந்தோம், ஆனால் நம்ம மேலே அவர் வச்ச அன்பு, அதனால தான் பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்ம அவருக்கு விசேஷமான ஜனம், அவருடைய பரிசுத்த ஜனம். பூச்சக்கரங்கள் எல்லாவற்றிலும் நம்மளைத்தான் அவருக்கு பரிசுத்தமான ஜனமாக தேர்ந்தெடுத்துட்டார். உண்மையாக பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் கைவிடப்பட்டவள், நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லைன்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டுவிட்டு நான் என் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவள்னு சொல்ல வைப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் யாருன்னு பேதுரு மூலமாக கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்களோ
உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளை யார் வரவழைச்சாரோ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொல்கிறாரு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு சொல்கிறாரு, பரிசுத்த ஜாதின்னு சொல்கிறாரு, அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. அருமையாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்கிறாரு, கனம் பெற்றாய். ஆமென் கண்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை நமக்குன்னு எடுத்துக்கொள்வோம். நாம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருக்கிறோம். அதனால் நமக்கு எப்படிப்பட்ட கணம் கொடுக்குறார் தெரியுமா? ஆதியாகமம் 12:2 வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். எனக்கும் உங்களுக்கும் அவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரே. நம்ம உள்ளத்தில் நம்மளை குறித்து நம்ம தாழ்வாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோமே, அந்த எண்ணத்திலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டவர்களாக நான் கர்த்தர் பார்வைக்கு அருமையானவன், ஆகவே நான் கனம் பெற்றிருக்கிறேன்னு நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 43:4 என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் நீர் கண்டெடுத்திருக்கிறபடினால் அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற கனத்தை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்துன்னு சொன்னீங்கல்ல, உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நீ சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும். கர்த்தாவே, அவர்களுடைய பரிசுத்தமான ஜனமப்பா, பரிசுத்தமான ஜாதி அப்பா, ஆசாரிய ராஜ்யம் அப்பா, ஆசாரிய கூட்டம் அப்பா, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தும். அவர்களுக்கு வேண்டிய கனத்தை தாரும், பெரிய ஜாதி ஆக்கும், அவளை ஆசீர்வதியும். அவர்கள் மூலமாக ஆயிரங்களை ஆசீர்வதித்தல வேணுமா செபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.